வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் ஒரு பரபரப்பை கிளப்பக்கூடிய வகையில், ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையில் அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர், அதிமுகனுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை ஒரு கருத்தை பேசிட்டார். என்ன அப்படி பேசிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் முதல்வர் வேட்பாளராக வர முடியும் அப்படின்னு இன்னொரு கருத்தும் நிலவுது. இந்த இக்கட்டான சிக்கலான ஒரு சூழலில் அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர், அதிமுகனுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன அந்த கருத்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு உச்சக்கட்ட கோபத்தை கொண்டு சென்று இருக்கிறது. ஏன்பா கொஞ்சம் சும்மா இருங்களாப்பா, நான் உங்களுக்கு எத்தனை முறைப்பா சொல்கிறது, யாரும் எதை பேசாதீங்கப்பா. பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு நம்ம கூட இருக்கக்கூடிய அதிமுகனுடைய நிர்வாகிகளோ, பேச்சாளர்களோ, எம்எல்ஏக்களோ, எம்பி யாருமே எதையும் பேசாதீங்கப்பா. நான் கூட்டணி வச்சுட்டோமா, கூட்டணி வச்ச பிறகு எந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகளுமே, கூட்டணி பற்றி எந்த நிலவரமும் நீங்கள் பேசாதீங்க, கொஞ்ச நாளைக்கு பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். ஏன் இப்படி உங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிடுறீங்க? அது எனக்கு தலைவலியாக போயிடுது. அதிமுக ஒழுங்காக செயல்படணுமா வேணாவப்பா, நான் எப்படியாவது கட்டி காத்து எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்மளை கெடுத்து விட்ருவீங்க போல இருக்க. நம்மளை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் அறிவிப்பாரா, அறிவிக்க மாட்டாரா? ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு கூட்டணி அறிவிக்கிற போதே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அந்த கூட்டணி செயல்படும். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஆனால் அது ஏன் இப்போ ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு விஷயம் பூதாகாரமாக வெடிச்சிட்டு இருந்தது. அதிமுக சார்ந்த ஒருவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி முடிச்சுக்கிட்டாரு. ஐயோ, நம்மளை விட்டுட்டு வேறு யாராவது சொல்லிட்டு போகிறாருப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அன்றைக்கே அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாருங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்ற விளக்கத்தை செய்தியாளர் மத்தியில் சொன்னார். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கொளுத்தி போட்ட இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. என்ன பேசிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற மிகப்பெரிய எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற எண்ணம் நிச்சயமாக பலிக்காதுப்பா அப்படின்னு அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா சொன்ன இந்த கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரியான ஒரு செய்தி தான். ஏம்பா, நான் இப்போ தான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன், எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறேன், அமித்ஷா எனக்கு ஒரு பிளானை கொடுத்துருக்கிறாரு, இந்தந்த தொகுதிக்கு போங்க, இப்படி பேசுங்க, திமுகவை இப்படி விமர்சனம் பண்ணுங்க, நம்ம கூட்டணி பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பல்வேறு திட்ட பணிகளை பல்வேறு ஸ்கெட்சை போட்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு டென்ஷனாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு டென்ஷன் எடுத்துறீங்களாப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய மன குமுறல் அதிகமாக, ஒரு டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு, யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன், இப்போ ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அன்வர் ராஜா மீது எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஏற்கனவே பாஜகனுடைய, அதாவது என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குது, பாஜக இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளுமே கூட்டணி பற்றி பேசாதீங்கப்பா, முதல்வர் வேட்பாளரை பற்றி அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டார், அவர் தான் அறிவிக்க போகிறாரு, பகிரங்கமாகவே இனிமேல் ஒரு உறுதிப்பட ஒரு தகவலை அமித்ஷா கொடுக்க போகிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் எப்போ பேசுகிறீங்கன்னு பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவருடைய அறிவிப்பை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அன்வர் ராஜா பேசியது, கூட்டணி வைத்து விட்ட பிறகு இப்படி பேசலாமா அப்படின்னு பாஜகனுடைய நிர்வாகிகள் கொந்தளிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்க டென்ஷன் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏங்க, நாங்கள் உங்களை வச்சு தான் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும் அவசியம் கிடையாதுங்க. ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த வரவேற்பு எங்களுக்கு, அதை வச்சே நாங்கள் கால் ஊன்றுவதற்கு எங்களுக்கு ஈஸியான வழி. பாஜக அதிமுக இணைத்த பிறகுதான் நாங்கள் கால் ஊன்றணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிற அளவில் இன்றைக்கி பாஜகனுடைய நிர்வாகிகள் அவர்கள் குரலை உயர்த்தி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலை கிட்டத்தட்ட பாஜக 4% 3% இருந்த வாக்கு வங்கியை
5, 10, 15 அப்படின்னு உயர்த்தி கொண்டு போய் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி பாஜகவுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கட்டமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக உருவான அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்குது. நாங்கள் அதிமுகவுடைய ஒரு மாபெரும் இயக்கத்தை அதிமுகவோட கூட்டணி வைத்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பலாம், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு தான் அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இப்படி பல விமர்சனங்கள் முன்வைத்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கப்பா, எதிர்கட்சிகள் என்ன நினைப்பாங்கப்பா, ஆளுங்கட்சி என்ன நினைப்பாங்கப்பா, இப்படி ஏன்பா கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஏன்பா இப்படி பேசுகிறீங்க? அப்போது அன்வராஜா சொல்கிறது பொதுவான கருத்து இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே யாரும் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு இது தனிப்பட்ட கருத்து, என் சொந்த கருத்துன்னு சொல்கிறது ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு திக்குன்னு தான் இருக்கும். யாரை அறிவிச்சிருவாரோ, ஒருவேளை ஓபிஎஸ் அறிவிச்சிருவாரா, இல்லை செங்கோட்டையனை அறிவிச்சிருவாரா, இல்லை எஸ்பி வேலுமணியை அறிவிச்சிருவாரான்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயம், மனதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு பெரிய டென்ஷன் இருக்குது எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, நான் தாங்க முதல்வர் வேட்பாளர்னு தில்லா கெத்தாக சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி அமித்ஷா சொல்கிறவர் தான் முதல்வர் வேட்பாளருங்க. அவர் அறிவிப்பாருங்க, அவர் யார் அறிவிக்கிறாரோ அதை நாங்கள் வரவேற்கிறோங்க, அது என்ன தாங்க அறிவிக்க போகிறார், இதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லைங்கன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமித்ஷா சொல்லட்டுங்க அவர் அறிவிப்பாருங்கன்னு இன்றைக்கி இறங்கி வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யாருக்கு இங்கே இறங்கு முகம், யாருக்கு இங்கே ஏறுமுகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அமித்ஷா அவர்களுடைய அதிரடி பிளானு, எடப்பாடி பழனிசாமி வைத்த டிமாண்டெல்லாம் அமித்ஷா அவர்கள் செஞ்சார். இப்போ அமித்ஷா வைக்கக்கூடிய டிமாண்டு எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய ஒரு சுற்று உருவாகி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்ன, அண்ணாமலை கூட்டணியில் இருக்கிற போது நான் கூட்டணிக்கு வரணும்னா அண்ணாமலை பொறுப்புலேருந்து தூக்கணும், நீக்கணும், அவர் தலையிடக்கூடாது, எங்கள் நிர்வாகிகள் பற்றியோ எங்கள் பேச்சாளர்கள் பற்றியோ எங்களுடைய தொண்டர்களை பற்றியோ எங்களுடைய அரசியல் வழிகாட்டி தலைவர்களை பற்றியோ அண்ணாமலை பேசக்கூடாது, அண்ணாமலை பேசாத பேச்சாப்பா அவரெல்லாம் பேசக்கூடாதுங்க, பேசுனா எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க அப்படிங்கிற அளவில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் இருந்தாங்க. அதனால் அவர் பேச விடாதீங்க, அவரை பொறுப்பில் இல்லாமல் வேறு யாராவது பொறுப்பில் போடுங்க, எங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்கள பொறுப்பில் போடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு டிமாண்டு வைத்தார். சரி, அதை அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கிட்டு தற்காலிகமாக கேட்டுக்கிட்டு நீங்கள் முதல்ல கூட்டணிக்குள்ளே வாங்க, அதன் பிறகு ஏன் வேலையை பாருங்கிற அளவில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி வைத்த டிமாண்டை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையை, அதாவது ஒரு பதவி காலம் பாஜக பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள், அந்த பதவி காலம் முடிந்த பிறகு அண்ணாமலையை நீக்கி வேறொரு மாநில தலைவரை நியமிக்கிறது பாஜகனுடைய திட்டங்களில் ஒன்று. அதுதான் இயல்பாக நடந்திருக்கு. ஆனால் அங்கே எப்படி பேசப்பட்டதுன்னா அண்ணாமலை பொறுப்பில் இல்லாமல், அதாவது 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தொடர்ந்து அண்ணாமலை மாநில தலைவராக நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்தது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம். இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவரை தூக்கிட்டு வேறு யாராவது போடுங்க, குறிப்பாக நயினா நாகேந்திரன் போன்ற ஆளுகளை போட்டிங்கன்னா எங்களுக்கு சரியாக இருக்குங்க, ஒரு ஏதுவாக தோதுவாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதனால் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி திட்டமான ஒரு ஸ்கெட்சை போட்டு இன்றைக்கி காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் அமித்ஷா கேட்டார். இப்போ அமித்ஷா சொல்கிறதெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறார். இவ்வளோ தாங்க வித்தியாசம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னெடுக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்கு, தொகுதி பங்கீட்டில் இன்னும் பிரச்சனைகள் வரும். அதாவது தொகுதி எத்தனை தொகுதின்றதுலேயே பிரச்சனை வரும். அதன் பிறகு எந்தெந்த தொகுதி பிரிக்கணும் யாராக இருக்குங்கிறதுலையும் பிரச்சனை வரும். இந்த இடத்துல மண்டையை போட்டு எடப்பாடி பழனிசாமி உருட்டிக்க வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் உருவாகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர், அதிமுகவுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா பேசிய இந்த கருத்து, அன்வர் ராஜாவை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கப் போகிறார். கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஏங்க இப்படி பேசிடுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு வருஷம் சும்மா இருங்களாப்பா, நான் சொல்கிறது கேளுங்களாப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மனக்குமுறலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகள். அப்படிங்கிறது நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமா? எடப்பாடி பழனிசாமி அவர் நினைத்ததை சாதிக்கப் போகிறாரா, இல்லை நினைத்ததை விட
தடுமாற்றத்தில் தத்தளிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அது எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.